பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். செவி கொடுக்க வேண்டும் என்பதிலே நான் உங்களோடு பேசி வருகிறேன். எனக்கு அன்பானுடைய பல காரியத்தை உங்களுக்கு சொல்லி வரேன். இப்போது வார்த்தையை குறித்து கேட்கணுன்னே, வசனத்தை குறித்து கேட்கணுன்னே, தகப்பனுடைய சத்தத்தை கேட்கணுன்னே, தாயின் சத்தத்தை கேட்கணும், தீர்க்கதரிசியுடைய சத்தத்தை கேட்கணும், அப்போஸ்தலருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணுன்னே. ஆனால் நமக்காக ஜீவன் தந்தவர் யார்? இயேசு, குமாரனாகிய இயேசு. அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கணும். அவர் சொல்கிறத என்ன நாம் அதுக்கு செவி கொடுக்க முடியுமா? கொஞ்சம் யோசித்து பார்த்து உங்கள் வேதத்தை திறப்புவீங்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு. அப்படி எல்லாம் திருப்பி வைக்கிற வரைக்கும் சேர்ந்து பாடுமா? நேசரேப்பும் தீரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே. நேசரேப்பும் தீரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை. வல்ல செயல் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே, நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நல்லவரே. ஆராதனை ஆராதனை. நல்லவரே எல்லாம் எடுத்திருப்பீங்க. மத்தேயு 17:5. அவன் பேசுகையில் இதோ ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. சரி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்ன சத்தம்? ஏன்னா சில நேரத்தில் சத்தத்துக்கு செவி கொடுப்போம். சகுல் கூட செவி கொடுத்தான். ஏன்னா கீழே விழுந்த பிறகு செவி கொடுத்தான் ஆகணும். அப்போஸ்தலர் 9:15 பார்க்கிறோம். தமஸ்கு வீதியில் விழுந்து கிடக்கிறான். அவனுக்கு தெரியாது, என்ன காரணம் தெரியாது. சகுலே சகுலேனவன ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்
ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அவனோட பேசினான். அப்பதான் அவன் செவி கொடுத்தான். எதுக்கப்போ அவன் செவியை திறந்திருக்க தெரியுமா? நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் நான் உனக்கு காண்பிக்க போகிறவளையும். அப்போஸ்தலர் 26:15 பார்க்கிறோம். அவர் எழுந்திருந்து காலூன்றி நில் அப்படின்னு சொல்றார். சவுலு சொல்றார் பவுலா மாத்துறதுக்கு. அப்போஸ்தலர் 26:15 அவர் சாட்சி சொல்றார். அப்பொழுது நான் ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டேன். அதற்கு அவர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகள் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். எதுக்கு தரிசனமானாரா? ஏற்படுத்துகிறதற்கு, உருவாக்குகிறதற்கு. உன் சுய ஜனத்தாரிடத்திலிருந்தும் அந்நிய ஜனத்தாரிடத்திலிருந்தும் உன்னை விடுதலையாக்கி. முதல்ல உன்னை விடுதலையாக்கிறது எதுக்காக தெரியுமா? நாம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமேங்கிறோம். எதுக்கு ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டாந்தார் தெரியுமா? அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலும் பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளிலிருந்து ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தினின்று தேவனிடத்திற்கு திரும்பும்படி நீ அவர்களுடைய கண்களை திறக்கும்படி இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். உடனே அவன் செவி கொடுத்து பதில் சொன்னான், அக்ரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை என்று 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். எனக்கு அன்பான இயேசு சொன்ன வார்த்தைக்கு பேதுரு செவி கொடுத்தான். ஒரு காலத்தில் மறுதளிச்சானாலும் ஒரு காலத்தில் சொன்னான். அப்போஸ்தலர் 4:19 என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நீங்களே யோசிச்சு பாருங்கப்பா, யார் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்? நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். அது மட்டுமல்ல, அவமானத்தையும் சகித்து கொண்டு கிறிஸ்துவின் நிமித்தம் அவர்கள் அடிக்கப்பட்டாங்க. அவமானத்தை என்ன செய்தாங்க? சகித்து கொண்டாங்க. ஆமா, இயேசுடைய சத்தம் கேட்கணும். அவர் சொல்றார், நான் சொல்லுகிறதை என்ன செய்யுங்க, இவருக்கு செவி கொடுங்கன்னார். இயேசு சொன்னதை மட்டும் உங்களுக்கு சொல்லி முடிக்க போறேன். ஏன்னா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே போனால் நேரம் பத்தாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க. ஆண்டவரை நம்புறவங்களுக்கு சொல்ற வார்த்தை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு சொல்ற வார்த்தை. அவருடைய ஐயா நியாய தீர்ப்பை குறித்து, அவருடைய வருகையை குறித்து, அவருடைய நடத்துதலை குறித்து அறிந்திருக்கிற நமக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை நாம் கேட்க செவி கொடுக்கணும். அதனால தான் எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். முடியுதா? நம்மால முடியுதா? ஏன் தெரியுமா? எந்த பகைவர்கள் கண்களின் முன்னே ஒரு பந்தியை ஏற்படுத்தி சுகத்தைலங்கள் கொண்டென்னை சேர்த்து சுகமாய அபிஷேகம் செய்வார், சுகமாய அபிஷேகம் செய்வார். கர்த்தரில் மீட்பரா இருக்கின்ற தாழ்வடையே, கர்த்தரில் மீட்பரா இருக்கின்ற தாழ்வடையே. அவர் ஒரு பகைவர் கண்களுக்கு முன்னே ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணுவார். அந்த விருந்துல நீ பங்கு வரணும்னா சத்துருவை சிநேகிக்க வேண்டும். ஏறத பிடிக்க வந்த எல்லாரும் சத்துரு தான். அப்பா அவர் கேட்கிறார், யாரை தேடுறீங்கப்பா? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறேன். என்னை தேடுகிறது உண்மையானால் இவர்களை விட்டு விடுங்கள். அத்தனை பேர் என்ன பெரிய பக்திமானா? ஒருத்தன் காட்டி கொடுத்தவன், ஒருத்தன் மறுதளிச்சவன், ஒருத்தன் கையை போட்டு பார்த்தா தான்
விசுவாசிப்பேன். இன்னொருத்த இருக்கிற போதாதியா அவளை அனுப்பிடும், ஒன்றும் நடக்காதுன்னு அவிசுவாசப்படுற அந்திரையா ஒரே ராத்திரி போய் தங்கினவன மாறிட்டான், மேசையாவை கண்டேன்ட்டான். எனக்கு அன்பானவரே, சத்துருக்களை சிநேகிக்க முடியுமா? இயேசு சொன்னது அதுதாங்க. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தா நீ சத்துருவையும் சிநேகிக்கலாம். ஏன்னா அப்பதான் நாம சொல்ல முடியும், என் சத்துருவை எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பான். உன் வீட்டாரதான் உனக்கு சத்துருவாகவும் மாறுவான். யோசேப்பு வாழ்க்கையில் யார் சத்துரு? எங்க சகோதரர்கள் கூட இருந்தவன் தான். எனக்கு அன்பானே, சத்துருவை பகைவருக்கு அன்பு காட்டிடுவேன், பகைவருக்கு அன்பு காட்டிடுவேன், வெறுப்பவர்க்கு நன்மை செய்திடுவேன், சபிப்பவர்க்கு ஆசி கூறிடுவேன், தூற்றுவோருக்காக ஜெபித்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தமில்லை, எல்லாமே இயேசு, இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் சொல்லிட்டு விட்டுறல, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். எப்படி முடியும்? இறக்கப்பட்டு கேட்டா நன்மை செய்யலாம், செய்யத்தக்கவனுக்கு செய்யலாம், நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது செய்யலாம். கலாத்தியர் 9:10 சோர்ந்து போகாமல் செய்யலாம், விசுவாச குடும்பத்தாருக்கு செய்யலாம், எல்லாம் தெரியும். ஆனால் பகைவருக்கு நன்மை செய்ய முடியுமா? பகைவருக்கு நன்மை செய்ய முடியுமா? செய்ய முடியும். யோசேப்பிட்ட தேடி வரான் சகோதரர்கள், சாக்க தூக்கிட்டு வரான். 42ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரியும். 42, 43 பார்த்தீங்கன்னா மொதல் ட்ரிப் அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் அத்தனை பேர் பார்த்துறது அந்த பையிலையும் சாக்கு பையிலையும் பணத்தை போட்டு அவங்களுக்கு வேண்டிய தானியத்தை கொடுத்து அனுப்பினான். அப்போவும் கேட்குறான், தகப்பன் சுகமாக இருக்கிறாரா? அப்படியே கூட இருந்தானே பையன் சுகமாக இருக்கான், எல்லாத்தையும் விசாரிக்கிறான். ஆனால் இவங்களுக்கு தெரியலை யோசேப்பு தான். அவன் உள்ளே போய் சத்தமிட்டாள் தான், பகைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும், சத்துருவை சிநேகிக்க வேண்டும், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், உங்களை சபிக்கிறவர்களை 15 காரியம் அங்கே இருக்கு. சொல்லப்போனா 15 செய்தி உங்களுக்கு கொடுக்க முடியாது. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்கும். நாசமா போகனா நல்லா அறியா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் நல்லா கவனிங்க. இதுல ஒரு பெரிய சத்தியம் இருக்கு. எனக்கு நேரம் இப்போ நீங்கள் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் முகம் இப்படி இருக்கும் என்னைய பார்த்து. அப்போது ஒரு கன்னத்தில் நான் முதல்ல நீங்கள் நிற்கிற உங்கள் வலது கண்ணம் எங்கே இருக்கும்? எனக்கு இடது கை தான் இருக்கும். இடது கைட்ட ஓங்கி அடிக்க முடியுமா? முடியாது. இதில் லேசாக அடி விழுந்திருக்கும். திரும்ப இந்த கையில் படார்னு அடிக்கிறதுக்கு இடம் கொடு, அதான் அர்த்தம். உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் கொடு. இதுதாங்க இயேசுடைய உபதேசம். அதனால தான் நாம் பாடுறோம். என்ன பாடுறோம்? அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். கல்வாரியில் அன்பினையே கலங்கும் கேத்தல் உண்டல்லோ. கலக்கமே குழப்பமே, கலக்கமே குழப்பமே, அன்பின்
தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். வேலை வசதிகள் இல்லையோ, வீட்டினில் வறுமை தொல்லையோ, வேலை வசதிகள் இல்லையோ, வீட்டினில் வறுமை தொல்லையோ, கலங்கும் கேத்தல் உண்டல்லோ, கலக்கமே குழப்பமே, கலக்கமே குழப்பமே, அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். என்ன அவர் கன்னத்தில் அவர் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போல் தேம்புகிறார். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை ஒப்பு கொடுத்த போதும் யாரையாவது பார்த்து நிந்திச்சாரா? இல்லை. நாம் உண்மையாக கிறிஸ்தவங்களை ஆயிட்டோமா? இப்போ யோசிச்சு பாருங்க. அழகா சொல்றாரு, சத்துருவை சிநேகிங்க, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உன்னை ஒரு கணத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டு, உன் அங்கே எடுத்துக் கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே, உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி பாருங்க. அது எப்படி எவனுக்கும் கொடுக்க முடியும்? கொடுத்தா எப்படி திருப்பி கொடுப்பான்? ஆதார் கார்டு கொண்டு வந்து கொடு. இன்னைக்கு நிறைய இடத்துல ஆதார் கார்டு வாங்கிட்டு கொடுக்குற கூட கேட்குறாங்க. ஒரு நாள் அங்கே பரலோகத்தில் ஆதார் கார்டு கணக்கு கேட்க மாட்டார், மனுஷன் தான் கேட்பான். எனக்கு கண்பார்களே, நிறைய பேர் இந்த கணிதம் அவங்க ஆதார் கார்டெலாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. அது எந்த வேலை நியாயம் எனக்கு தெரியாது. உன்னிடத்தில் கேட்கிற அவனுக்கு கொடு. ஆனால் நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யலாம். ஆனால் அதுக்காக அதை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. கண்ணு தெரியாதுங்கிறத தெரியுமே கண்ணுக்கு நேரம். அப்புறம் என்ன, ஆண்டவர் அறிவார், மனசாட்சி கொட்டு நமக்கு தெரியும். இங்கே அழகா சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன் வஸ்திரத்தை கேட்கிறவனுக்கு உன் அங்கேயே விட்டு கொடு. அதோட நிப்பாட்டினா பரவாயில்ல, உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. உன்னுடையதை எடுத்துக்கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. எப்படி இதெல்லாம் முடியுமா? மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும்? இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். நிறைய பேர் பழைய துணி அள்ளிட்டு வந்து கொடுப்பாங்க. இதை நமக்கு கொடுத்தா வாங்குவோமா? மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அநேகர் இதை உணர்றதில்ல. கிறிஸ்துமஸ் வந்தாச்சு பழைய துணியை மூட்டையை கட்டி அனுப்புறது முக்கியம் இல்லை. ஒன்று வாங்கி கொடுத்தாலும் நல்லதை புதுசாக வாங்கி கொடு. ஏன்னா உனக்கு அப்படி கொடுத்தா எஜமானுக்கு நசல் உள்ளதை கொடுப்பியா? எல்லாம் அவருக்கு கொண்டது நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான புறக்கணியாத தேவன், அதுக்காக கொண்டு நசல் உள்ளதை கொண்டு வைக்க முடியுமா? முடியாது. ஆனால் என்ன செய்வோம்? பழைய துணியை படுத்து வச்சு போடுற பழைய செருப்பை கூட பயிர் தூக்கி வச்சிருவோம். என்னமோ பெரிய தானம் பண்ணுற மாதிரி. அதில் பிரயோஜனம் இல்லை. இதை நமக்கு ஒருத்தர் கொடுத்தா எப்படி யோசிப்போம்? நான் அதுக்காக கொடுக்கறது தப்புன்னு சொல்லலை, நல்லதை கொடுங்க. இது நமக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சா யோசிச்சு பாருங்க, மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுமா? எனக்கு அன்பானவர்களே, ஒரு சமயத்தில் ஒரு அம்மா என்கிட்ட கூட்டு கேட்டாங்க. நம்ம ஊழியத்தில் அதிகமாக உதவி செஞ்சவங்க. அந்த பாட்டியம்மா இறந்தவொடனே அந்த பாம்பை சொல்லிட்டு போயிடுச்சு, நான் அவங்க உயிர் போகிறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி போய் அந்த பீரோவை தடவை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆண்டி இந்த பீரோ இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கேன், என் கல்யாணத்துக்கு வாங்கினது ஃபாஸ்டர்னார். 2 நாளைக்கு பிறகு அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. உடனே அந்த வீட்டுக்காரங்க அந்த பீரோ கட்டில் கூட, ஐயா அங்கே வச்சுருந்தா என்னன்னு தெரியல, எங்களை கூட்டு ஐயா இதெல்லாம் எடுத்துக்கிறீங்களா? நான் தாராளமாக எடுத்துக்கிறேன். இதில் என்ன ஒட்டிக்கிட்டா இருக்குது? பிரயோஜனம் உள்ளதை கொடுக்கலாம். ஒன்றுக்காகாத பழைய செருப்பு, பிஞ்ச செருப்பு, போன பை, இதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன செய்யக்கூடாது? கொடுக்கவே கூடாது. மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்க,
அதையே மற்றவர்களுக்கு வாசிமா அழகா சொல்லிருக்கார். மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களையே உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன பிரயோஜனம்? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார். ஏன்னா இந்த உலகத்துல நீதிமான்களை இல்ல பாவிகளை ரட்சிப்பதற்கு தான் தேசு இந்த உலகத்தில் வந்தார். எனக்கு அன்பான அநேக நேரங்களில் நாம் இன்னைக்கு சிநேகிக்கிறவளை தான் சிநேகிக்கிறோம். நம்ம மேலே எரிச்சலாக இருக்கவங்களையும் போய் சிநேகம் பண்ணி பாருங்க, அவங்களும் உன் பட்சத்தில் வருவாங்க. அநேக நேரம் அதான் நமக்கு தெரியலை. நீங்கள் சிநேகிக்கிறவர்களே சிநேகித்தால் அதனால் உங்களுக்கு பலன் என்ன? ஏன்னா பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்கள். பாவிகள் அப்படித்தானே செய்யறான். நன்மை செய்யறான்னா போய் ஏதாவது ஒரு தப்பை பண்ணிட்டு அங்க போய் சோத்தப்பட்டா கொன்னா பாவம் தின்னா தீருன்றான். அது பிரயோஜனம் இல்லை. நன்மை செய்ய முடியாதவர்களுக்கு நாம் இன்னைக்கு நன்மை செய்யறோமா? தேசத்தில் எத்தனையோ எளியவர்கள் இல்லாமல் இருப்பதில்லை. அவர்களுக்கு கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று வேதத்தின் கட்டளை இருக்கு. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள் என்று மத்தேயு மலை பிரசங்கத்திலே பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அழகா எழுதியிருக்கார், உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால். ஏன்னா கல்யாணத்தில் அவர் 500 எழுதுனாரு, நம்ம போய் 1000 எழுதணும். அவர் 1000 எழுதினார், 2000 எழுதணும். இதில் என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே செய்ய முடியாத கல்யாணம் எங்கள் இடத்துல வருஷத்துக்கு ஒருக்கா வைப்போம். 2 கண்ணு தெரியும் அவங்களுக்கு மறுபடியும் செய்ய முடியாது. ஒரு பெண்ணுக்கு ட்ரெஸ்ஸுக்கு உதவலாம், ஒரு பையன் ட்ரெஸ்ஸுக்கு உதவலாம், ஒரு தாலி ஒரு பெண்ணுக்கு உதவலாம், பாத்திர பண்டங்களுக்கு உதவலாம், எத்தனையோ காரியம் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, அழகா சொல்றாரு, உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்து அதனால பலன் என்ன? பாவிகளுக்கு என்ன செய்கிறாங்க? அப்படியே செய்கிறாங்க. அதோட இன்னும் கொஞ்சம் திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் அதனால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் திரும்ப கொடுக்கிறவங்களுக்கு என்ன செய்றாங்க? கடன் கொடுக்கிறார்களே. சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்தாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்பட மாட்டீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, லூக்கா 6:27-38 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14-15 காரியம் இருக்கு. இயேசு சொன்னது, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் இன்னைக்கு இந்த காரியத்தில் எதில் குறை இருக்கு? நம்மை திருத்திக் கொள்வோம், ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். முதலாவது சொன்னேன், உன் சத்துருவை தாழ்த்தணும்னா நீ தேவனுக்கு செவி கொடுக்கணும், உன் தகப்பன் தாய்க்கு செவி கொடுக்கணும், தீர்க்கதரிசிக்கு செவி கொடுக்கணும், வசனத்துக்கு செவி கொடுக்கணும், இயேசுவின் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். பல காரியத்தை சொன்னேன். இதை கேட்கிற உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்பேன், நீங்களும் எனக்காக ஜெபிக்க முடியுமா? நான் கட்டாயம் உங்களுக்காக எப்போதும் ஜெபிப்பேன். ஐயா, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம், நாங்களும் உதவி செய்யணும்னு நினைக்கிறோம், எப்படி பிரதர்? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் நிகழ்ச்சி, தொலைக்காட்சி நிகழ்ச்சி தாங்கலாம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த பார்வையற்ற மக்கள் சபைக்கு வராங்களே, அவங்களுக்கு உணவு கொடுக்க உதவலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே இப்படிப்பட்ட காரியத்திற்கு உதவலாம். ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம். பார்வையற்றோர் மரித்தான் கூட சொந்தக்காரங்களுக்கு மனசூர மாட்டேது அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூனரல் பண்ணுக்கு உதவலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் எப்படியாவது ஒரு கல்லறை தோட்டம்
இடம் வாங்கணும், இதற்கென்று உதவலாம். மதுரையில் வயதான பெண்களை தங்க வச்சுருந்தோம். இப்போ அதில் ஓடு போய் திரும்ப மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இனிமேல் சென்ட்ரிங் தான் போட போகிறோம். 6 லட்சம் ரூபா அதுக்கு வேணும். ஒரு 10 கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா வச்சு கூட ஒரு 600 பேரை கத்தர் என்ன செய்யணும், எழுப்பணும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கத்த ஜெபம்னா 100 பேர் வச்சாலும் என்னாச்சு, 10 லட்சம் ஆகிப்போச்சு. தேவையில்லை, அது கூட தேவையில்லை. 60 பேர் எழுப்பினா போதும், 60 பேர்த்த ஓடி வந்துடும். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. கத்தர் ஏவினாத்தாங்களா. ஒருவேளை ஐயா நாங்களும் ஜெபக்குறிப்புக்கு வரணுமே, கண்டிப்பாக காலை 10லேருந்து 5க்குள்ளே நீங்கள் தாராளமாக உங்கள் ஜெபக்குறிப்பை சொல்லலாம். அதற்காக ஜெபிப்பேன். மற்ற நேரம் அவசரமாக இருந்தால் தாராளமாக என்னோட தொடரலாம். எங்களுக்கு பில்லு வைக்கிறதுக்கு வழி உண்டாயா, வரி விலக்குக்கு வழி உண்டா, நிச்சயமாக என்னிடத்துல கேட்பீர்களானால் அதற்கான காரியத்தை உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எனக்கு செவி கொடுங்கள். ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு, என் ஜனங்கள் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழியில் நடந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். நான் அப்பொழுது அவருடைய சத்துருக்களை தாழ்த்துவேன், அவர்களுக்கு நேராக என் கையை உயர்த்துவேன் என்று சொன்னீரேன். இந்த வார்த்தையின்படி உமக்கு செவி கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆக்கினைகள் வகலட்டும். செப்பனியா 3:15 சத்துருக்கள் விலகட்டும். இஸ்ரவேலின் ராஜா நடுவில் இருந்து இந்த மாதம் தீங்கை காணாதபடிக்கு வழி நடத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லாரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.